ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம இந்த மரவள்ளி கிழங்குல செய்த ரொட்டி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை இப்படி கட் பண்ணிட்டு நம்ம இந்த காய் சீவுறதால இதை ஃபுல்லா சீவி எடுத்துக்கணும். இது போல சீவி எடுத்துக்கோங்க. ஒரு கிலோ அளவுக்கு கிழங்கு போட்டாதான் ஒரு 6-7 ரொட்டியாவது நமக்கு கிடைக்கும். அதனால நான் 1 கிலோ அளவுக்கு கிழங்கு போட்டிருக்கேன். இந்த 1 கிலோ கிழங்கையும் இதே போல சீவி எடுத்துக்கணும். இப்ப நாம இதை கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல போட்டு நம்ம இதை அரைச்சி எடுக்க போறோம். இது போல நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது கொஞ்சமா மட்டும் 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க போதும். ரொம்ப தண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் ரொட்டி மாதிரி தட்ட வராது. இதே போல மீதி இருக்கிற அந்த கிழங்கையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது நல்லா நைஸாவே வரும். அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். அப்பதான் நல்லா ரொட்டி தட்டுறதுக்கு நல்லா வரும். இந்த ரொட்டியில போடுறதுக்காக பெரிய வெங்காயம் 2 குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. நம்ம வடை சட்டியில எண்ணெய் ஊற்றி அதுல கடுகு கடுகு உளுந்தும் போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த கிழங்கோட மாவுல ஆற வச்சு எடுத்து கொட்டிடணும். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. அந்த மாவுல போட்டு நம்ம ரொட்டி தானே கட்ட போறோம். அதனால லைட்டா வதக்கிட்டாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு அந்த மாவுல எடுத்து கொட்டிடலாம். இந்த மாவுல நம்ம இன்னும் உப்பு கலக்கல. இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்ப போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கரண்டியில 2 கரண்டி பச்சரிசி மாவு நான் இந்த மாவோட இப்ப கலக்கிறேன். 1 கிலோ கிழங்குக்குன்னா நம்ம இதுல 2 கரண்டி போட்டுக்கலாம். அதுல அரை கிலோ போட்டீங்கன்னா அதுல பாதி போட்டுக்கணும். பச்சரிசி மாவு கடையில கிடைக்கிற பச்சரிசி மாவு கூட போடலாம். பச்சரிசி மாவு போட்டு இதை நல்லா முதல்ல பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வதக்குன அந்த வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இந்த மாவுல கொட்டி நல்லா பிசையணுங்க. கையில தண்ணி தொட்டு தொட்டு இதை அப்படியே லைட்டா பரப்பி விடுங்க. தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த ரொட்டி நல்லா டேஸ்டா வருங்க. இது நல்லா மொறுமொறுன்னு வரும். ஆனா இதை சுடும் போது நம்ம அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு தான் நம்ம சுடணும். அப்பதான் நல்லா 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வேகும். நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு சுடுங்க. சிம்ல வச்சு சுடுங்க. அப்பதான் நல்லா மொறுமொறுன்னு வரும் ரொட்டி. மரவள்ளி கிழங்குல வடை சாப்பிட்டுருப்பீங்க, கிழங்க வேக வச்சு சாப்பிட்டுருப்பீங்க. கிழங்க வேக வச்சு கொடுத்தா பசங்க சாப்பிடாதுங்க. அதனால நம்ம இப்படி தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரொட்டி ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நல்லா முறுமுறுன்னு வெறும் ரொட்டியவே சாப்பிடலாம். அப்படி சைட் டிஷ் வேணும்னா இதுக்கு தேங்காய் சட்னியோ இல்ல சாம்பார், பருப்பு சாம்பார் 2மே நல்லா இருக்கும். நம்ம சாதாரணமா கோதுமை மாவுல செய்யற ரொட்டி மாதிரிதான் இதுவும். ஆனா இது கிழங்குல செய்யறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். கோதுமை மாவுல செய்யறதை விட இது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே நல்லா ஹெவி ஆயிடும் வயிறு. அந்த அளவுக்கு நல்ல சத்துள்ள ஒரு ரொட்டி. ஏன்னா நம்ம வெறும் கிழங்கு மட்டும்தான் அரைச்சி போட்டிருக்கோம். வேற எதுவுமே போடல. அரிசி மாவு தான் போட்டிருக்கோம். வேற எந்த ஒரு இதுவுமே கலக்கல. எனக்கு காரம் கம்மியா இருக்கணுங்கிறதுனால நான் 2 பச்சை மிளகாய் போட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா
நீங்க வந்து இன்னும் கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பச்சை மிளகா வேண்டாம்னா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாதான் இருக்கும். இதுக்கு ஆயில் கூட ரொம்ப அதிகமா தேவைப்படாதுங்க. நான் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் லைட்டா விட்டேன். அவ்வளவுதான். நிறைய கூட ஆயிலே தேவைப்படாது. நம்ம கோதுமை மாவுல ரொட்டி சுடுறோம்னா அதுக்கு நிறைய எண்ணெய் ஊத்தணும். இதுக்கு வந்து எண்ணெய் கூட நிறைய தேவையில்லை. அதுவே நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டா இருக்கும் தோசை. கிழங்கே பிடிக்காதவங்க கூட இந்த கிழங்கு ரொட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. சத்தான டேஸ்டான மரவள்ளி கிழங்கு ரொட்டி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.